Hi, I am Dr. Prabhakaran, consultant orthopedic surgeon, One Health Hospital, Vandalur. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காமன் மித்ஸ் இன் ஆர்த்தோபெடிக்ஸ். ஃபஸ்ட்டு மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோபெடிக்ஸ்னாலே சர்ஜரி பண்ணுறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு மித். அப்படி கிடையாது. ஒருத்தர் கீழே விழுறாங்க, கீழே விழுந்துட்டு ஃப்ராக்சர் ஆகுது. ஃப்ராக்சர் ஆன எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நான் ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ணலனாலும் இட் வில் ஹீல் பை இட்ஸ் ஓன். அதுதான் போனோட இன்னேட் கேப்பபிலிட்டி. ஒரு 18th 19th சென்ச்சுரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரெடிஷ்னல் நேட்டிவ் போன் செட்டர்ஸ் மட்டும்தான் அந்த ஃப்ராக்சரை இம்மோபிலைஸ் பண்ணி வச்சு, இம்மோபிலைஸ்னால் அதை கட்டு போட்டு வச்சு ஹீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது நம்மளோட ஆர்த்தோபெடிக் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ அவர் சர்ஜிக்கல் ப்ரொசிஷன் கரெக்டான எலும்பு 100% ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறது மட்டும்தான் ஆர்த்தோபெடிஷனோட ஃபர்ஸ்ட் திங். ஸோ எல்லா ஃப்ராக்சருக்கும் சர்ஜரி தேவையானா கிடையாது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மித். செகண்ட் மித், முதுகு தண்டுவடத்தில் சிசேரியனுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் போட்டால் என்னோடய ஓபிடியில் காமனாக வரவங்க பார்த்தீங்கன்னா, சிசேரியன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு லோவர் பேக் பெயின் வருவாங்க. லோவர் பேக் பெயினுக்கான காரணம் முதுகு தண்டுவடத்தில் போடுற ஊசி கிடையாது. அந்த ஊசியோட நீடில் பார்த்தீங்கன்னா நம்ம கண் முடி சைஸ் தான். இட் இஸ் லைக் 0.5 மில்லிமீட்டர் டயமீட்டர் இருக்க நீடில் தான். 0.5 மில்லிமீட்டரை நம்ம ஷர்ட்டில் எடுத்து குத்திட்டு எடுத்தோம்னா அது எங்கே போயிட்டு வந்துச்சுங்கிற பார்த்த கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 பேரில் 9 பேருக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் பேக் பெயின் இருக்கும். ஸோ அதில் வரதை தான் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பேசப்பட்ட பழைய பிணைக்கதைகளாக போய் முதுகு தண்டுவடத்தில் ஊசி போட்டு எல்எஸ்சிஎஸ் பண்ணால் பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்கிறது. மூணாவது மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு குறைக்கிறதுனா என்ன பண்ணணும், வாக்கிங் போகலாம். வாக்கிங் போகிறதுனா சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 100 படிக்கட் டெய்லியும் ஏறி இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உடம்பை குறைக்கிறதுக்காக நீங்கள் படிக்கட்டு ஏறி இறங்குனீங்கன்னா உடம்பு குறையுமான்னு எனக்கு தெரியாது. உங்கள் முட்டியோட குவாலிட்டி ஃபுல்லாக குறைஞ்சிரும். அதாவது ஒரு முட்டியை நீங்கள் சிங்கிள் லெக் ஸ்டான்ஸ், ஒரு படியிலேருந்து இன்னொரு படிக்கு நீங்கள் ஏறும்போது அந்த முட்டியில் உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 4 டைம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த முட்டியில் ஆக்ட் பண்ணுது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 4 டைம்ஸ், 60 × 4 பார்த்தீங்கன்னா 240 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த முட்டிக்கு போகுது. இப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வியர் அண்ட் டியர் அதிகமாகுது. உங்கள் உடம்பு குறையாத, ஆனால் உங்கள் ஜாயிண்ட் ஃபுல்லாக குறைஞ்சிரும். தேங்க்யூ. One Health Super Speciality Hospital, GST Road, Vandalur. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு.